வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறங்காத ராகங்கள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். மேட்டுக்குடி சூரியன் மெல்ல கீழிறங்கிக் கொண்டு இருந்த பின் மாலை பொழுதுகள் அவை. நீலாங்கரையை தாண்டி இருந்த அந்த பங்களாவில் அழகான தோட்டத்தோடு ஒட்டிய பெரிய வில்லாவை கடல் காற்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்தது. ஒரு என்ற காற்று காதை கிழித்து கொண்டிருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பூத்திருந்த பங்களாக்கள் அங்கே விலை குறைவென்ற காரணத்திற்கு மட்டும் வாங்கப்பட்டது போல் தோன்றவில்லை. மாசும் தூசும் குறைந்த காற்றும், வாகன பேரிரைச்சல் இல்லாத சாலைகளும் மனிதர்களை வெகுவாய் கவரத் தொடங்கி இருப்பதாய்த்தான் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாய் இப்போதெல்லாம் இந்த மாதிரி பகுதிகளில் வசிப்பிடம் இருப்பதுதான் வாழ்வோர்க்கு பெரும் மரியாதை என்ற நிலையாகிவிட்டது. பெரிய பெரிய போர்ட்டிகோக்களும் பெரிய லான்களும் என்ற வீட்டுக்கு வீடு கவர்ச்சி விருந்து கடை விரித்திருந்தது. வெள்ளை நிற பூச்சோடு அந்த விலை மதிப்பான ஊஞ்சல் தோட்டத்தில் அகன்று கிடக்க, அதில் கொஞ்சம் ஒய்யாரமாய் சாய்ந்து கொண்டு பொங்கி பொங்கி எட்டி பார்த்த கடலை வேடிக்கை பார்த்து கொண்டு படுத்திருந்தார் கானமூர்த்தி. அழகான விலை உயர்வான பைஜாமா குர்தா அணிந்திருந்தார். மூடிய இமைகளுக்கு பின்னே தத்தளித்த கண்களில் ஒரு கம்பீரமும் தேஜஸும் மண்டி கிடக்கும் என்று அந்த முகமே சொன்னது. அதிக வெள்ளை வாங்கி இருந்த தலைமுடியை பின்பக்கமாய் வாரிவிட்டு இருந்தார். 60 தொட்ட வயதில் கம்பீரத்தை தாண்டி முகம் பெரும் கர்வத்தை சிதறவிட்டு கொண்டிருந்தது. ஐயா, டீ கொண்டு வந்து தரட்டுமா? பவ்யமாய் பக்கத்தில் வந்து கேட்ட வசந்தாவை கண் திறக்காமல் சைகை செய்தே அனுப்பி வைத்தார். அவள் உள்ளே போக 5 நிமிட இடைவெளியில் அவள் பின்னாக லலிதாங்கி வந்து நின்றாள். கனத்த சரீரத்தை தூக்க இயலாமல் தூக்கி கொண்டு நடந்து வந்தாள். முகம் சிவந்து கிடந்தது. மணி 6 ஆகுது, இனி எப்போ டீ குடிக்கிறது? அவள் சரீரத்தை போலவே குரலும் இரட்டை நாடி ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல் இருந்தது. வெறுப்பின் உச்சத்தில் கண்களை மூடி கிடந்தார். சங்கீத கலா பூஷணம், சங்கீத சாம்ராட், சங்கீத சகல கலா சக்கரவர்த்தி, மகா கணம் பொருந்திய ஸ்ரீ கானமூர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று மைக்கில் சொன்னால் அரங்கமே அதிரும். 30 வருஷமாய் சங்கீத சமாக்களை கட்டி காபந்து செய்த சங்கீத சக்கரவர்த்தியின் மனைவியின் குரல் தகரத்தை ஆணியால் கீறியது போல இருந்தது. இதுதான் கால கொடுமை. என்னங்க? மீண்டும் லலிதாங்கிதான். கண்களை திறந்து பார்த்தார். பார்வையில் அன்பே இல்லை. எல்லாம் காலத்துக்கு நடக்கணுமா? சும்மா தானே உட்கார்ந்து கிடக்கிற, எப்ப குடிச்சா என்ன? எழுந்தமர்ந்து கடலை வெறுப்பாய் பார்த்தார். அலைகள் இவரை எட்டி பார்த்துவிட்டு கடலுக்குள் துள்ளி குதித்தது. நீங்க சும்மா இருக்கீங்க தான், அதுக்காக மற்ற எல்லாரும் சும்மாதான் இருக்கணுமா என்ன? டீ வேலையை முடிச்சா அடுத்து என்னன்னு நான் பார்க்க போவேன். எனக்கு உடம்பு ஆகுதா என்ன? சுகர்ல இருந்து பிபி வரை அத்தனை வியாதியும் வரிசையா நின்று கண்ணை கட்டுது. நேரங்காலத்துல டீய குடிக்காட்டி அப்புறம் விடிய விடிய தூக்கம் வராம மனுஷங்க உயிரை எடுக்க வேண்டியது. ராத்திரி இந்த கடல் சத்தத்துல தூக்கம் வந்தாவது தொலைக்குதா? அதுவும் இல்ல. இதுல உங்க தொணப்பு வேற ராத்திரியில. அவள் அலுத்து கொண்டே உள்ளே நடக்க அவர் ஞாவென அமர்ந்திருந்தார். ஊருக்கே பெரிய பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு என்னவோ ஒட்டடை கம்புதான். அத்தனை பெரிய சங்கீத கலா பூஷன் ஆனாலும் அதை எந்த நிமிஷமும் அவள் உணர்ந்து பேசியதோ மனமகிழ்ந்து நடந்ததோ இல்லைதான். அவர் எழுந்து கொண்டார். உள்ளே திரும்பி நடக்க எத்தனித்த வேளையில் ரூபகனின் கார் கேட்டை சமீபித்து கொண்டிருந்தது.
கேட் கீப்பர் வேகமாய் கதவை அகட்டி திறந்துவிட அவனுடைய கார் அந்த நீண்ட போர்ட்டிகோவில் லாவகமாய் வழுக்கி கொண்டு வந்து நின்றது. அவர் அமைதியாக பார்த்து கொண்டே நின்றார். கார் கதவை திறந்து கொண்டு மெதுவாக இறங்கி வந்தான் ரூபகன். வலக்கையில் உள் நுழைத்த வளையமிட்ட நாகரீகமான ஸ்டிக் வைத்திருந்தான். அதை பார்த்ததும் அவருடைய நடு நெஞ்சில் ஈட்டி இறங்கியது. கண்கள் பளபளக்க பார்த்து கொண்டே நின்றார். உள்ளே குனிந்து பையை எடுத்துக்கொண்டு காரை பூட்டி கொண்டு நடந்து வந்தான். வலக்காலை மெல்ல மெல்ல சாய்த்து சாய்த்து அதற்கு ஆதாரமாக ஸ்டிக்கை ஊன்றியபடி அவன் நடக்க நடக்க இவருக்குள் பொறி பொறியாய் உணர்வு உடைந்து கொண்டிருந்தது. என்னப்பா வாக்கிங் கிளம்பிட்டீங்களா? அவன் வாயை திறந்தபோது இன்னொரு இடி அவருக்குள் இறங்கி தாக்கியது. இது நித்தம் விழும் இடிதான் என்றாலும் இன்றைக்கும் அது விழுந்தபோது மனசு வலிக்கத்தான் செய்தது. இல்ல ரூபகா, சும்மாதான் உட்கார்ந்திருக்கேன், சரி வா உள்ள போகலாம். அவன் முகத்தை பார்த்தபடி அவன் கையில் இருந்த பேக்கை வாங்க அவன் பதறிப்போனான். ஐயோ அப்பா, எதுக்கு நீங்க? பதறி போக அவன் கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டான். அவர் முகத்தில் புன்முறுவல் பூத்திருந்தது. ரூபகா, நான் வாங்கக்கூடாதா? நான் எதுவாகவே இருந்தாலும் அது உனக்கு அப்புறம்தான் எல்லாமே. நீ முதல்ல உள்ளவா, உனக்காகத்தான் இன்னும் டீ கூட குடிக்காம இருக்க. மகனின் தோளில் வாஞ்சையாய் கை போட்டபடி உள்ளே நடந்தார். தன்னை விட உயரமாய் சிகப்பாய் கம்பீரமாய் நின்ற மகனை பார்க்க பார்க்க கண்களில் அத்தனை பெருமிதம் மிகுந்தது. கடவுளின் கருணை மீது கர்வம் வந்தது. எந்த நிமிஷம் அவரின் கண்கள் மகன் மீது ஊறி கால்களை தொட்டபோது அத்தனை கம்பீரமும் வடிந்து போய் கண்ணீர் துளிர்க்க கடவுளின் மீது கோபம் குப்பளித்தது. வசந்தா, உள்ளுக்கு பார்த்து குரல் கொடுத்தார். அதற்குள் ரூபகன் உள்ளே இருந்த லிப்டில் ஏறி மாடிக்கு சென்றிருந்தான். கூப்பிட்டீங்களாயா? வசந்தா பவ்யமாக வந்து நின்றாள். எனக்கும் சின்னையாவுக்கும் சேர்த்து டீ போடு, அப்புறம் மைசூர் போண்டா சூடா போட்டு எடுத்துட்டு வா. பெரியம்மா சின்னம்மா எல்லாம் எங்க? பாப்பா என்ன பண்றா? அவருடைய குரலில் உற்சாகம் வழிந்தது. அவர் எப்போதும் இப்படித்தான். மகனை பார்த்து விட்டால் 10 வயசு குறைந்து போகும் அவருக்கு. லலிதாங்கி பின்பக்க தோட்டத்தில் இருந்து நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வேர்க்க வேர்க்க வர அவளை தொடர்ந்து குழந்தையை கையில் இறுக்கிக் கொண்டு பாவனையும் வந்து நின்றாள். தாத்தாவை பார்த்ததும் சைந்தவி தாவிக்கொண்டு தாத்தாவின் மடியில் ஏறிக்கொள்ள பேத்தியை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து கொண்டார். சைந்துமா, ஆன்லைன் டியூஷன் எல்லாம் முடிஞ்சதா? பேத்தியின் அடர்ந்த முடியை தடவி தந்தார். முடிஞ்சது தாத்தா. மழலையில் கொஞ்சினாள். எல்லாம் கலி காலம். யூகேஜி படிக்கிற பொண்ணுக்கு என்ன ஆன்லைன் கிளாஸும் மண்ணாங்கட்டியும்? நாளாக நாளாக படிப்பு அறிவு வளர்ச்சிங்கிற நிலைமை மாறி படிப்பு இல்லாட்டி உயிர் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆகிடுச்சு. அந்த காலத்துல படிப்புக்கு இத்தனை முக்கியத்துவம் இல்லை. கல்விங்கிறது அறிவு வளர்க்கும் ஆயுதமா இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம காலம் போயிட்டு இருந்தது. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ டிஃபன் சாப்பிட்ற, தாத்தா ரூமுக்கு வர்ற. தாத்தா உனக்கு பாட்டு கத்து தரணும் இல்ல? 3 நாளா பாப்பா தப்பிச்சு ஓடியாச்சு. அவர் பேத்தியை தன்னோடு சேர்க்க அது வலுவில் அவர் மடியில் இருந்து இறங்கி ஓடியது. போ தாத்தா, எனக்கு பாட்டு பிடிக்கல, நான் பாட மாட்டேன். தத்தக்கா பித்தக்கா என்று கத்தியபடி குழந்தை தலை தெறிக்க ஓட அவர் கண்களில் கோபம் மின்னல் தெரித்தது. அது குழந்தை என்பதையும் மீறி, எல்லாம் என் தலை எழுத்து. இசை சாம்ராட் ராஜ்யம் எதுக்கும் இல்லாம போகணுங்கிறது தான் அந்த கிருஷ்ணனோட விருப்பம்னா அதுபடி ஆகிறத யார் தடுக்க முடியும்? எல்லாம் உடம்புல ஓடுற ரத்தத்தை சொல்லணும். அது இசை ரத்தமா இருக்கணும். நாம மட்டும் உயர்ந்திருந்தா பத்தாது. அதுக்குத்தான் நான் அத்தனை ஆசைப்பட்டேன். சேரும் இடம் சேர்ந்து சேருன்னு. ஆண்டவன் என் ரூபகன் தலையில தான் ஆரம்பத்திலிருந்து நல்ல எழுத்தை எழுதலையே. அவர் குரல் உயர்த்தி வெறுப்பு இசையை இசைக்க லிப்டில் இருந்து வெளியில் வந்து கொண்டிருந்த ரூபகனின் கண்கள் பாவனையை தொட்டு மீண்டது.
கலங்கிய விழிகளோடு இவனிடம் ஆறுதல் தேடிய அவள் கண்களை பார்த்தபோது அவனுக்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனாலும் இதெல்லாம் அவளுக்கு புதிதல்ல என்றபடி பைஜாமாவின் கைகளை மடக்கிவிட்டபடி தலையை குனிந்து அவளை கடந்து போனான். அந்த செயல் அவளுக்கு மாமனாரின் வார்த்தைகளை விட வலித்தது. இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கம் இல்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம், நீ அதில் போவதால் ஏதோ ஞாபகம். வெந்நீரில் நீராடும் கமலம், விலகாது விரகம். அண்ணா நகர் பங்களா அத்தனை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் இருந்தது. போகன் வில்லா மரங்கள், இலையும் சருகான பூக்களும் மரம் முழுக்க வியாபித்து கிடந்தது. பெரிய நீண்ட ஜன்னல் வழியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் யதுகுல காம்போதி. அப்பா சாருகேசிக்கும் அம்மா பைரவிக்கும் மகள். அப்போதே இசையில் கோலோச்சப் போகிறாள் என்று தெரிந்தோ என்னவோ அவளுக்கு இத்தனை அழகான ராகத்தின் பெயரை வைத்திருந்தார்கள். எல்லோருக்கும் யது. நல்ல உயரம், நேர்த்தியான நிறம், வசீகரிக்கும் புன்னகை, உலகத்தின் எல்லா அழகின் மொத்த கூட்டாஞ்சோறு. எல்லாவற்றிற்கும் பெரும் அழகு அவளுடைய பெரிய வசீகர கண்கள். கோடை காலத்து மாமர குயில்கள் மதிய நேரத்து கச்சேரியில் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தன. அந்த சத்தம் அவளுக்குள் என்னவோ நினைவலைகளை கொண்டு வந்தது. கண்கள் தன்னால் கரித்தது. கண்களை மூடிக்கொண்டாள். கரகரவென கண்ணீர் வழிந்து கன்னத்தை நனைத்தது. இத்தனை சின்ன வயசில் இத்தனை பெரிய இடம் யாருக்கு கிடைக்கும்? இசை மட்டும் வரம். அந்த வரம் தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்வரம். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு குழந்தை, இந்த சங்கீத உலகத்துல உனக்கு எவ்வளவு பெரிய இடம் கிடைக்க போகுதுன்னு. வார்த்தைகள் மின்னாமல் மிளங்காமல் இன்னும் மனசுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் என்ன, ஏறும்போதே ஏணி இடறி அதல பாதாளத்தில் விழுந்தது போல் ஆகி போனது காலம். குயில்கள் விடாமல் கூவிக்கொண்டே இருந்தன. மனசு அந்த வரிகளை அசை போட போட தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. உன்னையெல்லாம் வேறு கதியில்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை. என்னையோர் வேடமிட்டு உலக நாடக அரங்கில் ஆடவிட்டாய் அம்மா. இனி ஆட முடியாது என்னால். திருவுள்ளம் இறங்கி ஆடினது போதும் என்று ஓய்வளிக்க. கல்யாணி ராகத்தில் பாபநாசம் சிவனின் பாடல் மனசுக்குள் தேனாய் பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த பாடலை அவள் பாடும்போது மட்டும் கச்சேரியில் அத்தனை நிறைவும் அமைதியும் நிலவும். கல் குடை ஜிமிக்கி ஆட அவள் பாடி முடிக்கின்ற சமயம் அந்த இடமே தெய்வீகம் கமழும். கச்சேரி இல்லாத நாட்களிலும் மனம் சஞ்சலப்பட்டு கிடக்கின்ற நேரத்திலும் இந்த பாட்டை மட்டுமே அவளுடைய மனம் அசை போடும். இப்போது கூவிய இந்த குயில்களின் சத்தம் அவளுக்குள் உறங்கி கிடந்த நினைவுகளை எல்லாம் ஒன்றாக்கி கொண்டு வந்து வைத்தது. யதுமா, உன்னை அப்பா கூப்பிடுறாங்க வந்து சொல்லி அம்மா தலை வருடிய போதுதான் யது நினைவு களைந்தாள். அம்மாவுக்கு புன்னகையை பரிசாக தந்தாள். இறங்கி கீழே வந்தாள். நல்ல நீண்ட விஸ்தீனமான பங்களா. ஆளை புதைக்கும் சோஃபாக்கள் இருமருங்கிலும் காசை பரப்பிக் கொண்டிருந்தன. அப்பா அதில் நடுநாயகமாக ஒரு இசை ஆங்கில நாளிதழை பொத்தாம் பொதுவாய் திருப்பிக் கொண்டிருந்தார். வெள்ளை பிரேம் போட்ட பிளெயின் கிளாஸ் அணிந்திருந்தார். நேர்த்திக்கும் நேர்த்தியான தீர்க்க முகம். இளமையில் வெகு அழகாயிருந்தேனாக்கும் என்று சாமுத்திரிகா லட்சணம் சொன்னது. அப்பா, அருகில் போய் மென்மையாக அழைத்தாள். நிமிர்ந்து பார்த்தார். கண்களில் சின்ன மத்தாப்பூ பூத்தது. உட்காருடா, சாப்பிட்டியா? வாஞ்சையாய் தலை கோதினார். ஆச்சுப்பா, கூப்பிட்டீங்களா? ஆமாடா, நம்ம வெங்கி மாமா சிட்னியிலிருந்து ஃபோன் பண்ணார். ஏதோ அவளை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சொல்வது போல் இருந்தது. அவள் விரல் நகத்தில் PhD செய்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அங்க நம்ம மாமாவோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தீனதயாளன் நம்ம பக்கம். அவர் பையன் பேரு. விருட்டென இருக்கையில் இருந்து எழுந்தாள். அந்த செய்கையே அவளுடைய பதிலை சொன்னது.
அப்பா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க பாடுபடுறீங்கன்னு தெரியுது. ஆனா நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். தயவு செஞ்சு இந்த நிம்மதியை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்காதீங்க. அவள் கைகளை கூப்பும் போதே கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் தரை பார்த்தது. சாருகேசி கண்ணாடியை கழட்டி கண் ஈரத்தை கர்ச்சீப்பில் ஒற்றிக்கொண்டார். பைரவி புடவை தலைப்பால் வாய் மூடிக்கொண்டு சமையல் கட்டை நோக்கி நகர, யது படிக்கட்டுகளில் தாவி வேகமாய் மாடிக்கு சென்று தன்னுடைய அறையில் புகுந்து கொண்டாள். அந்த நீண்ட ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டாள். வெளியில் நீண்டு கிடந்த உலகம் வெயில் பூசி இருந்தது. மாமர குயில்கள் மீண்டு மனம் போன போக்கில் பாட்டை ஆரம்பித்திருந்தன. உன்னையல்லால் வேறு கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை. மனசின் பாட்டு காதுகளை வந்து அடையாமல் காதை இறுக்க மூடிக்கொண்டாள். ஐரோப்பிய கண்டத்தின் ஒரு குட்டி தீவா இருந்தது டென்மார்க். அழகிய குட்டி தீவுகளின் நாடு. இதன் தலைநகரம் கோப்பன் ஹேகன். மிக பெரிய நகரம். சமீபத்திய ஆய்வறிக்கையில் மிக அமைதியான நாடாகவும் வாழ்க்கை தரத்திலும் அடிப்படை கட்டமைப்பிலும் மிக சிறந்து விளங்குகின்ற நாடாகவும் இருப்பது டென்மார்க் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அமைதியான வாழ்க்கை சூழல் கொண்ட நாடு. காலம் குளிருக்கு மாறியிருந்தது. சீதோஷ்ண நிலை துளி கூட உடம்பை வருத்தாமல் இருக்க இதமான கம்பளி போர்வையை இறுக்கிக் கொண்டு படுத்திருந்தான் ஆதி. கண்களை பிரிக்க எரிச்சலாயிருந்தது. இப்படியே படுக்கையில் கிடக்க சொல்லி சோம்பேறி செல்கள் சொல்லிக் கொண்டிருக்க அவன் புரண்டு படுக்க அவனுடைய அலைபேசி சிணுங்கி இவனை விலை பேச அழைத்தது. கனமான போர்வையை உதறி ஓரமாய் போட்டுவிட்டு காலை தரையில் வைத்தால் தயாராய் கட்டிலுக்கு அருகில் காத்து கொண்டு இருந்த காலணிகளை மாட்டிக்கொண்டு அகன்ற அலைபேசியை எடுத்து அழைப்பை இணைத்தான். சின்ன தம்பி, அழைக்கும் சத்தமே அம்மாவின் அன்பை பேச கடை இதழில் ஒரு புன்னகை வந்து உட்கார்ந்து கொண்டது. சொல்லுங்க பெரியம்மா என்றான் குசும்பாக. அடே, நான் பெரியம்மா இல்லடா, உன்னை பெத்த அம்மா. அதுவும் உன்னை பெறதுக்குள்ள நான் பட்டப்பாடு சொல்லி மாளாது. கொஞ்சம் தலை. பெரிய பிள்ளைங்க அம்மாக்கு பெரிய தலை வேதனைகளை தருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதில்ல. நீயும் அப்படித்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டம். அம்மா 27 வருஷத்துக்கு முந்தைய கதையை 27,000 முறையாக சொல்ல அவன் அங்கே புன்முறுவல் பூத்துக்கொண்டு மெல்ல தலை கோதிக்கொண்டான். அம்மா, இங்க மணி 7. அப்போ அங்க மணி 10:30 இருக்குமா? சாப்பிட்டீங்களா? அப்பா, ரூபகன், அண்ணி, பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க என்றான் மந்தகாச புன்னகையுடன். எதுவும் என்கிட்ட கேட்காத. நான் ஒரு எழுத்து கூட சொல்ல மாட்டேன். உனக்கு குடும்ப பாசம் முழுக்க முழுக்க போயிடுச்சு சின்ன தம்பி. யாருக்காச்சும் நீ ஒரு ஃபோன் பண்ணி பேசுறியா இல்ல பேசுறியான்னு கேட்குறேன். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே சுத்தமா மறந்து போச்சு, அப்படித்தானே? உன் நினைப்பு போல திரி. அங்க எவ்வளாச்சும் வெள்ளக்காரியை கட்டிட்டு வந்து என் முன்னாடி மட்டும் நின்னுடாத. அம்மா வாய் ஓயாமல் பேசி முடிக்க அவன் இங்கே விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தான். காலையிலேயே அர்ச்சனை ஆரம்பிச்சாச்சு. மா, நான் இன்னும் பல்லு கூட விளக்கல. ஒழுங்கா சாப்பிடுறியா சின்ன தம்பி? அம்மா அர்ச்சனையில் இருந்து அக்கறைக்கு மாறி இருந்தாள். சாப்பிட்றம்மா, நீங்க உடம்பு பார்த்துக்கங்க. படிக்கிறேன்னு போனேன், அப்புறம் ப்ராஜெக்டோ ஜாக்கெட்டோ பண்ண போறேன்னு சொல்லி அங்கேயே கிடந்து வருஷம் 6 ஆகுது. எப்பையா ஊர் வந்து சேர போற? இங்க உனக்கு என்னையா குறை? அங்க கடல் தாண்டி போய் உட்கார்ந்துட்டு எங்களை கஷ்டப்படுத்துற. அம்மா கேட்டபோது பெருமூச்சு வந்தது. அவனுக்கு கொஞ்சம் இங்கே வேலைகள் தள்ளி சாயவில்லை தான். அவன் எந்த நேரத்திலும் இங்கே இருந்து இந்தியாவுக்கு போய்விடலாம் தான். இங்கே கிடைக்கும் அதிகப்படியான பணமும் அதை விட அதிகப்படியான அசௌகரியமும் ஒரே மூச்சில் தீர்வு கிடைத்துவிடும் தான். ஆனால் அவன் மனம்தான் இந்தியா செல்லும் ஆசையை துறந்து நிற்கிறது. சொல்லப்போனால் அவனுடைய வேரும் விழுதும் பதிந்து பதியமிடப்பட்டு இருப்பது இந்தியாவில்தான். ஆனால் அவனை அங்கே பதியமிட விடாமல் தடுப்பது அப்பா மட்டும்தான். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்?
உன்னைப் போல அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பாவனி முகம் லேசாய் வதங்கி கிடந்தது. இரவு நேர அலைகளின் இரைச்சல் அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. அத்தனை பேரும் உண்டு முடிக்க வசந்தாவோடு சேர்ந்து அடுக்களையை ஒழித்து முடித்துவிட்டு அக்கடா என்று சோஃபாவில் சரிந்திருந்தாள். ஆங்காங்கே சின்னதும் பெரிதுமாய் விடி விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. பிரம்மாண்டமான வீடு. அத்தனையும் மாமாவின் இசை உழைப்பு என்றால் மிகையில்லை. அவளுடைய வீடும் தென்காசியில் பெருசுதான். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டம் இல்லை. அப்பா வெள்ள மண்டியும் எண்ணெய் ஆலையும் வைத்திருந்தார். 3 பெண்கள், ஒரு பையன். பாவனிதான் மூத்த பெண். அப்பா படிக்கவெல்லாம் வைத்தார். ஆனால் இசைக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் ஏணி மட்டுமல்ல, ஹெலிகாப்டர் வைத்தாலும் எட்டாது. பார்க்க லட்சணமாய் கண் நிறைந்துதான் இருப்பாள். ஆனால் டிவியில் கூட பாட்டு கேட்க மாட்டாள். சீரியல் மட்டும்தான். பெரிய குளம் வைத்தியநாதன் தான் 5 வருடங்களுக்கு முன்னால் இந்த வரனோடு தென்காசிக்கு வந்து சேர்ந்தார். அப்பாவிடம் சொன்னபோது அப்படியே அசந்து போய்விட்டார். என்னையா சொல்ற? நிஜமாவே சொல்றியா, இல்ல போகும்போது என்கிட்ட வாங்குற 500 1000க்கு புருடா விடுறியா? காசிலிங்கம் கேட்க எவர் சில்வர் வெற்றிலை பெட்டியை திறந்து சீவலை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். காந்திமதி தாயார் சாட்சியாயா, இது பெரியவர் கானமூர்த்தி ஐயாவோட வீட்டு வரனேதான். சாட்சாத் அந்த இசை மேதையோட மூத்த மகன் தான் ரூபகன். பேர பாத்தியா? ரூபகன். அடுத்தது ஆதி. 2மே தாளங்கள் பேரு. இப்ப தெரியுதா அவரோட இசை பவிசு? மண்ணாங்கட்டி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இசைனா கிலோ எம்புட்டுன்னு கேட்குற நானே என் பொண்ணுக்கு பாவனின்னு ராகத்தோட பேரத்தான் வச்சிருக்கேன். அப்போ இந்த இசை மேதை வைக்க மாட்டாராயா? நான் பயப்படுறது அந்த மலையோட பக்கத்துல நிக்கிற தகுதியாவது வேணும் இல்லையா? காசி, அவங்களும் சும்மா வரல. பையனுக்கு கொஞ்சம் திக்குவாய். தவிர சமீபத்துல நடந்த ஒரு விபத்துல அவருடைய வலது கால் ஊனமாயிடுச்சு. நடக்க முடியும், கார் ஓட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். என்ன விந்தி விந்தித்தான் எல்லாம். கையில ஸ்டிக் வச்சிருப்பார். பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் வச்சிருக்கார். அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பல லட்சம் தேரும். வேற என்ன வேணும்? இந்த குறைகள் இருக்கிறதால தான் உன் வீடு தேடி வந்திருக்காரு. இல்லாட்டி அவங்க தகுதிக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசலை தட்டுது, விட்டுடாத. அந்த தாளத்தோடு இந்த ராகத்தை சட்டு புட்டுன்னு சேர்க்கிற வேலையை பாரு. அவர் தோளை தொட்டு சொல்லிவிட்டு நகர்ந்தார். காசிலிங்கம் பெருசாக எல்லாம் யோசிக்கவில்லை. எத்தனை முறை யோசித்தாலும் முடிவில் கானமூர்த்தியின் சம்பந்தி என்ற வார்த்தையில் இருந்த மதிப்பு அவரை கிறங்க வைக்க எந்த பெரிய முஸ்தீப்புகளும் இல்லாமல் பாவனி ரூபகனின் மனையாளானாள். ரூபகன் பெருசாய் அவளை அலைக்கழிக்கவில்லை. அதே நேரம் காதல் மனைவி என்ற பெரிய அந்தஸ்தையும் தந்துவிடவும் இல்லை. உலக சட்டத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள்ளும் இருக்கத்தான் செய்தது. அதற்கு சாட்சியாய் ஒரே வருடத்தில் சைந்தவி கையில் வந்து தவழ்ந்தாள்தான். ஆனால் வேறெந்த ஈடுபாடுமே அவனுக்கு அவளிடத்தில் இல்லைதான். அதற்கு காரணம் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனிடத்தில் ரீங்காரமிட்டபடி இருக்கும். ஆசையாய் பேச ஆரம்பித்தால் இடறி சுழிக்கும் அந்த நாக்கா, அல்லது கம்பீரமான வாழ்க்கைக்கும் துளியும் ஒவ்வாத நடையா? எதுவோ ஒன்று அவனை அலைப்புற வைத்து கொண்டேதான் இருக்கும். அவளிடத்தில் மட்டுமல்ல, பெற்றவர்களிடமும் பெருசாய் பேச மாட்டான். சில நேரம் ஏதோ ஆர்வத்தில் பேச ஆரம்பித்து அது மெல்ல ஒரு புறமாய் இழுத்து கொண்டால் அவனுடைய முகம் அப்படி சுருங்கி போகும். அதை பார்க்கையில் பாவனியின் உடம்பும் மனசும் அத்தனை வேதனைப்படும். ஆனால் அவள் என்னதான் செய்வாள் பாவம்? லலிதாங்கி கூட பெருசா இவளை அலைக்கழிக்க எல்லாம் மாட்டார்தான். ஆனால் கானமூர்த்தி தான் கொத்தி கொத்தி எடுப்பார். தன்னுடைய இசை பாரம்பரியத்திற்கும் குடும்ப அந்தஸ்துக்கும் துளி கூட ஒட்டாத குடும்பத்தில் பெண் எடுக்க நேர்ந்ததை எண்ணி அத்தனை அசிங்கப்படுவார். அதிலும் பேத்தி சைந்தவிக்கு இசை மீது ஆர்வம் இல்லாமல் போக அத்தனைக்கும் பாவனிதான் காரணம் என்பது போல அவ்வளவு வெறுப்பை உமிழ்வார்.
அவருடைய நேரமா இல்லை வேறு எதுவோ, கானமூர்த்தியின் வாரிசுகள் யாருக்குமே இசைக்கு எட்டாத தூரம்தான். அந்த வேதனை அந்த பெரிய மனிதரை மனோரீதியாக அலைக்கழிக்கிறது என்றால் மிக இல்லைதான். பாலை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். சைந்தவி கட்டிலில் படுத்திருக்க, மென்மையாய் அவள் தலையை வருடி தந்தபடி கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்திருந்தான் ரூபகன். கதவை அடைத்துவிட்டு முன்னே வந்து அவன் முகம் பார்த்து பால் டம்ளரை நீட்டினாள். நிமிர்ந்து பார்க்காமல் வாங்கி கொண்டான். அவளுக்கு வதித்தது புதுசில்லைதான். ஆனாலும் நித்தமும் மனசு எதற்கோ குமைந்து கொண்டிருந்தது. என்னங்க என்றாள் மெல்லிய குரலில். மடக்க முடிந்த ஒற்றை காலை மட்டும் மடக்கி கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். இல்ல, கொஞ்சம் பேசணும். ஆ, மாமா சதா வேளையும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. கை நகத்தை ஆராய்ந்தபடி புகார் கடிதம் வாசித்த மனைவியை கொஞ்சம் விசித்திரமாய் பார்த்தான். இதெல்லாம் பழக்கமில்லை அவர்களுக்கு நடுவில். ஊடலோ கூடலோ வெறும் சம்பிரதாயம்தான் அவர்களுக்கு. இல்ல, பாப்பாக்கு சங்கீதம் வராட்டி நான் என்ன செய்ய? அதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. விடு, அவர் எப்பவும் அப்படித்தானே. அவன் பேச்சை முடித்து கொள்ள விரும்புவது போல சொன்னான். விட்டேதாங்க இருக்க. என்னோட ஆதங்கத்தை நான் யார்கிட்ட சொல்ல? அப்படி பார்த்தா உங்களுக்கோ சின்னவருக்கோ இசை சுத்தமா ஆகாது. அதுக்கு அத்தையை குறை சொல்வாங்களா? கொஞ்சம் தைரியத்தை இழுத்து கட்டி கொண்டு அவள் கேட்டபோது அவன் முகம் கோபத்தில் சிவக்கத் தொடங்கியது. பாவனி, நீ தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்க. போய் படு என்றான் அழுத்தமான குரலில். பேசாம தாங்க இருக்க. என்னைக்கு பேசியிருக்க? ஆனாலும் மனசுக்குள்ள வலிக்கிறத நான் உங்களை தவிர யார்கிட்ட சொல்ல முடியும்? நாங்க உங்க அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லதான். ஆனா இந்த பெரிய இடம்ங்கிறதை எங்க அப்பா யோசிக்காம இருந்திருந்தா நான் அவமானப்படாம நிம்மதியாவது இருந்திருப்ப. கண்களில் கலக்கம் மிக அவள் சொல்ல அவனுடைய ஈகோவில் அடி வாங்க நிமிர்ந்து பார்த்தான். ஓ, உன் நிம்மதிக்கு இங்க என்ன குறை? அது சரி, இப்படி ஊனம் இல்லாதவனை கட்டி இருக்கலாம்னு சொல்றியா? வார்த்தைகளை அவன் கூராய் வீச அவள் வெலவலத்து போய் அமர்ந்திருந்தாள். இப்போதெல்லாம் எது பேசினாலும் அவனுடைய வார்த்தை ஊனத்தில்தான் முடிகிறது. அதற்கு பயந்தே அவளும் கூட்டுக்குள் சுணங்கிக் கொள்கிறாள். தன்னை தொலைத்து கொண்டு மேற்கொண்டு பேச விரும்பாமல் கைகளை தலைக்கு தந்து கொண்டு படுத்து கொண்டான் ரூபகன். வெளியில் கேட்ட கடலின் பேரிரைச்சலை விட உள்ளே கேட்ட கடலின் இரைச்சல் பெரும் வேதனையாயிருந்தது. இத்தனை வருடத்தில் முதன்முறையாய். இந்த பாவனைக்கு கூட நம்மை பிடிக்கவில்லையோ என்ற சிந்தனை அவன் முன்னால் வந்து நின்று மெல்ல மெல்ல அவனை கொன்றது. இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ? எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ? கலையாத மோகன சுவை நானன்றோ? கானடா, ஆ, என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் நானடா. பேத்தியை அழைத்து கொண்டு கடற்கரை ஓரம் நடந்து கொண்டிருந்தார் கானமூர்த்தி. கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் இதமுமான பொழுதுகள். எத்தனை சுட்டெரிக்கும் சூரியனையும் அங்கே கொட்டி கிடந்த காற்று மெதுவாய் எட்டி போக வைத்து கொண்டிருந்தது. கடற்கரை காற்று அழுத்தமானதுதான். கனம் கூடிய காற்றின் மோதலில் லேசாய் உப்பு கரித்தது. அவர் கையை பற்றி கொண்டு குதித்தாடும் பூச்செண்டு போல வந்த பேத்தியை உற்சாகமாய் பார்த்தபடி நடந்தார். தாத்து, எங்க போறோம்? பூச்செண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தது. அவர் புன் சிரிப்பை நவின்றபடியே அமைதியாக நடந்தார். கொஞ்சம் தள்ளி போய் ஜனத்திரள் மண்டி கிடந்த பகுதியில் அமர்ந்து கொண்டார். நிறைய மனிதர்களாய் அப்பி கிடந்தது கடற்கரை முழுக்க. தாத்து, தண்ணி வேணும். அவருடைய ஜிப்பாவை பற்றி இழுத்தாள் சைந்தவி. அவர் புன்முறுவலாய் பார்த்தார். கையில் தண்ணீர் இல்லை. இதற்கு பேர்தான் கடற்கரை தாகமா? கண் எதிரே தண்ணீர் கரை புரண்டு ஓடும்போது அள்ளி பருக ஒரு வாய் தண்ணீர் இல்லாமல்? வீட்டுக்கு போய் குடிக்கலாம் ராஜாத்தி, கொஞ்சம் பொறுத்துக்க. பேத்தியின் தலையை வாஞ்சையாய் தடவினார். குழந்தை கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்தாலும் கூட்டத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. கடந்து போன ஓரிருவர் அவரை அடையாளம் தெரிந்து பவ்யமாய் வணக்கம் வைத்துவிட்டு நகர்ந்தார்கள்.
அவருக்கு வழக்கமான கர்வம் தலை தூக்கியது. அவர் கச்சேரி செய்வதை விட்டே 6-7 வருஷமாகிறது. இன்னும் கூட இவரை நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர் ஏற்படுத்தி வந்த இடம் எத்தனை வலுவானது. டாட்டு! மறுபடியும் ஜிப்பாவை பிடித்து இழுத்து மடி கவிழ்ந்தாள் குழந்தை. சைந்து, என்ன வேணும்? அடர்ந்த முடியை கோதிவிட்டார். ஐஸ்கிரீம் விக்கிது. நோ பேபி, அது ரொம்ப சீப்பானது, அதெல்லாம் நாம சாப்பிடக்கூடாது. அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்க எல்லாம் சீப்பா? குழந்தை கேள்வி கேட்டது. ஷட்டப் குட்டிமா, அடுத்தவங்களை பத்தி நமக்கு என்ன ஆர்கியூமெண்ட்? இப்படியெல்லாம் நீ எங்க பேச கத்துக்கிட்ட? எல்லாம் உன் அம்மாவை சொல்லணும். அவர் வார்த்தைகளை கடித்து துப்பினார். அதெல்லாம் புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை அந்த 4 வயது குழந்தைக்கு. வேட்டைக்காரன் கண்கள் பறவை மேல் என்பது போல இருந்தது அதன் கண்கள் அந்த ஐஸ்கிரீம் வண்டியின் மீதே. டாட்டு! சைந்தவி அழ ஆரம்பிக்க அவர் கொஞ்சம் அசௌகரியமாய் உணர்ந்தார். இப்போதுதான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை தாண்டி பேத்தியோடு நடைப்பயிற்சிக்கு வந்திருந்தார். எழுந்து கொண்டார். பேத்தியை அங்கேயே உட்கார சொல்லிவிட்டு கடற்கரை மணலில் கால்கள் புதைய நடந்து சென்றார். இருப்பதிலேயே விலை உயர்ந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு அவர் திரும்பி வர அங்கே கண்ட காட்சியில் அவர் கண்கள் கோபத்தில் சிவந்து போனது. கடற்கரை மணலில் அமர்ந்திருந்த சைந்தவிக்கு யாரோ கொஞ்சமாய் தண்ணீரோடு இருந்த தண்ணீர் பாட்டிலை தந்திருக்க அதை வாயில் சரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வேகமாய் முன்னேறியவர் அந்த பாட்டிலை தட்டிவிட குழந்தையின் முகம் சுணங்கி சுருண்டு போனது. அறிவில்ல? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நான் என்ன பேசுறேன்னு புரியாதா? ஆர் யூ மேட்? இப்படி யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடுவியா? உனக்கு டிக்னிட்டி கிடையாது. அதுக்கு காரணம் உன் அம்மா தான். உன்னை தன்னை மாதிரியே லோ குவாலிட்டியா வளர்த்து வச்சிருக்கா. அவர் கடற்கரையில் அமர்ந்து கொண்டே அனல் காற்று வீசி கொண்டிருந்தார். சாரிங்க, பாப்பா தண்ணி வந்து கேட்டுச்சுன்னு தான் கொடுத்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. பக்கத்தில் இருந்த பெண்மணி வந்து மன்னிப்பு கோர அவளை திரும்பி கூட பார்க்காமல் பேத்தியை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். கையில் இருந்த ஐஸ்கிரீமை மணலில் தூக்கி அடித்திருந்தார். அவருடைய முகமும் மகமும் கோபத்தில் உறைந்து கொண்டிருந்தது. போன வேகத்தில் திரும்பி வந்த கணவரையும் அவர் கைகளை பற்றி கொண்டு தலையை சொரிந்து கொண்டு அழுதபடி இருந்த பேத்தியையும் பார்த்து தன்னுடைய கனத்த சரீரத்தை தூக்கி கொண்டு லலிதாங்கி ஓடோடி வந்தார். என்னாச்சுங்க, போன வேகத்துல வந்துட்டீங்க? அவளுடைய வினாவுக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே போனார். சோஃபாவில் தொம் என அவர் சரிய பாட்டியின் கைகளை உதறி சைந்தவி உள்ளே ஓடினாள். அம்மாவின் புடவைக்குள் முகம் புதைத்து கொண்டு விசும்ப இன்றைக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று பெண்களுக்கு யூகிக்க முடிந்தது. என்ன குழந்தை வளர்த்து வச்சிருக்கா உன் மருமக? கொஞ்சம் கூட டிக்னிட்டி கிடையாது. யார் வீட்டு பேத்தியவ? கான காலபூஷன் சாம்ராட் கானமூர்த்தியோட பேத்தி. அது என்னன்னா கடற்கரையில யார்கிட்டயோ மிச்ச தண்ணி எச்ச தண்ணி வாங்கி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. அவர் சத்தமிட நெஞ்சு கூடு ஏறி இறங்கியது. ஐயோ, அதுக்கு என்ன தெரியும், விடுங்க, அது குழந்தை. இனி நாளைக்கு போகும்போது தண்ணி எடுத்துட்டு போயிட்டா கிடக்கு என்ற மனைவியை புழுவை போல பார்த்தார். வாயை மூடுறியா? முதல்ல உன்னை சொல்லணும். வந்ததுதான் சரியில்லைன்னா வாச்சதாவது சரியா இருக்கணும். நம்ம குடும்பம்னா என்னங்கிற பாரம்பரியம் மருமகளுக்கு தெரியாட்டி நீ தான் கத்துத்தரணும். அடுத்தவங்க உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து சாப்பிடவே யோசிச்சுதான் பல நேரம் நான் காரை விட்டு இறங்காம டிரைவின்ல சாப்பிட்டு வருவேன். அதுதான் அந்தஸ்து. நமக்குன்னு ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் இருக்கணும். நான் இறங்கி போனது வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். அது என் பையனோட கல்யாணம். அவர் பேச பேச சுரீரென நிமிர்ந்து பார்த்தாள் பாவனி. கண்கள் அனுமதி இல்லாமல் அணை மீறியது. என்ன வார்த்தைகள் இவை? எப்போது பார்த்தாலும் அந்தஸ்து அந்தஸ்து என்று பேசிக்கொண்டே இருந்தால் அத்தனை வலியோடு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் என்ன தேவை இருக்கிறது? இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் இந்த பேச்சு என்றாள் முகம் நொடித்து. கானமூர்த்தி கண்களை குறுக்கி நிமிர்ந்து பார்த்தார். திருமணமாகி 5 வருடத்தில் ஒரு நாள் கூட அவர் முன் நின்ற பாவனி இப்படி பேசி பார்த்ததில்லை.
அதுவே அவருக்கு இன்னும் கோபத்தை கூட்டியது. எழுந்து நின்றார். என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று லலிதாங்கி கொஞ்சம் பதறிப் போய் பார்த்தாள். ஆனால் இன்று ஏனோ பாவனி கொஞ்சம் ரோஷமாய் குழந்தையின் தலையை தடவிக்கொண்டே விரைப்பாய் எங்கோ பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். என்ன சொன்ன? யாரை சொன்ன? என்றார் கோபம் மண்ட. யார சொன்னனோ அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியாட்டி அது உங்களை சொல்லலைன்னு அர்த்தம். அவள் பேசிய தொனி அவரை இன்னும் கோபமூட்டியது. ஓ, அவ்வளவாய் போயிடுச்சா உனக்கு? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்றார் நர நரவென பற்களை கடித்து கொண்டு. தெரியும், பெரிய கர்நாடக சங்கீத சாம்ராட். அதுக்கு இசை ஆர்வம் இல்லாதவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை. அதுவாவது தெரியுமா? கோபுரத்துக்கு அழகே தரையில் நிழலை படர விடறதுதான். எப்பவும் நான் கோபுரம் கோபுரம்னு பேசிட்டு இருந்தா கேட்க நல்லாவா இருக்கும்? விக்கித்து போனார் கானமூர்த்தி. முதன் முறையாய் வாய் திறக்கிறாள். ஆனால் கத்தி வைத்து வார்த்தைகளை அறுக்கிறாள். இந்த தாக்குதல் அவர் அறியாதது. ஏய், என்ன பெரிய ஜமீன் வீட்டு பொண்ணுன்னு மனசுல நினைப்பா? காத்துல வந்து கோபுரத்துல ஒட்டிக்கிட்ட குப்பை மாதிரி உனக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இனி ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை தொலைச்சிடுவேன். அரிசியும் வெல்லமும் விற்கிறவன் மகளுக்கு இந்த கான சாகரத்தோட அருமை என்ன தெரியும்? உன்ன மாதிரி கழிசடையோட வீட்டுல இருந்து பெண்ணை கொண்டு வந்ததாலதான் என் இசை பாரம்பரியத்துல இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவரும் வயசையும் தகுதியையும் மறந்து வார்த்தைகளை அள்ளி இறைக்க குன்றி போய் பார்த்தாள் பாவனி. இன்று நேற்றில்லை, இங்கே வந்து 5 வருஷமாக இதே வார்த்தைகள்தான் விதவிதமாய் வந்து மோதிக்கொண்டிருந்தது. கவனக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ எந்த வேலை நடந்தாலும் அதற்கு நேரிடையாகவும் மறைமுகமாகவும் அவளைத்தான் சாடி ஓய்வார் பெரியவர். கண்களை துடைத்து கொண்டாள். நடப்பதை தடுக்க இயலாமல் நின்றாள் லலிதாங்கி. ஆமா, நான் கழிசடைதா. அத்தனையும் தெரிஞ்சுதானே இந்த கானசாகரம் இந்த கழிசடைய மருமக பொண்ணா எடுக்க வந்தாரு, வேற வழி இல்லாம. அப்ப தெரியலையா நான் என்னன்னு? இசைங்கிறது திறமைதான். அது ஒன்னும் எதுக்கும் தகுதி கிடையாது. அப்படி உங்க தலையில ஏத்தி வச்சிருக்கிற கிரீடத்தை கொஞ்சம் கழட்டி வைங்க, தலை கனமாவது குறையும். சத்தியமா இப்படியெல்லாம் வார்த்தைகளை வாரி இறைக்க வேண்டும் என்ற பாவனையும் துளி கூட ஆசை கொண்டாள் இல்லைதான். ஆனால் நித்தம் நித்தம் சுடு சொல் தாங்கிய அவளுடைய மனசு இன்று அவர் இழுத்த வெம்மை கேட்டால் பொங்கி போனது என்பதுதான் நிஜம். ஆனால் அவள் சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வு அங்கே நிகழ்ந்தேறியதுதான். கிரக கோளாறு. ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த கானமூர்த்தி வேகமாய் எழுந்து வந்து மருமகள் கன்னத்தில் அறைய அப்படியே ஸ்தம்பித்து போனாள் பாவனி. லலிதாங்கி பனிச்சிலையாய் உறைந்து கண்களில் நீர் திரள நிற்க, அம்மாவுக்கு வலித்ததோ இல்லையோ, குழந்தைக்கு வலித்திருக்க வேண்டும். வீறிட்டு அழுதது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.